வணக்கம். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மகளிர் தின கொண்டாட்டம் கோலாகலம். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டிகள். ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுவதால் மாணவர்கள் பெற்றோர் அச்சம். மாணவர் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இடிந்து விழும் அபாய நிலையில் நீர்த்தேக்க தொட்டி. அசம்பாவிதம் ஏற்படும் முன் இடித்து அகற்ற வேண்டுகோள். அச்சிறுபாக்கம் அருகே மழைநீர் வடிகால் பணி முடியாத நிலையில் தார் சாலை அமைப்பு. விபத்து ஏற்படும் நிலை உள்ளதால் சீரமைக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். விளையாட்டுத் துறையில் பதக்கங்களை குவித்து பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் 77 வயது பெண்மணி. சாதிக்க வயது ஒரு தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் மகளிர் தின சிறப்பு தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி அருகே ஓராண்டாக பூட்டி கிடக்கும் அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுவதால் மாணவர்கள் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அடைக்கம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகளை கடந்த நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக 2 வகுப்பறை கொண்ட கட்டிடத்தில் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பழமையான இந்த கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த நிலையில் அந்த கட்டடம் பூடப்பட்டு பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் மாணவர்கள் அமர வைக்கப்பட்டு பாடம் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் சேதமடைந்த பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் பெயரளவில் புனரமைப்பு பணிகள் நடந்துள்ளது. ஆனால் அதன் பின்னர் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி 100 பிள்ளைங்க மேலே படித்த ஸ்கூலில் இப்போ 50 பிள்ளைங்க கீழே வந்துருச்சு. என்ன காரணம் பார்த்தா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலோட உள்ளே இருக்க கட்டடம் சோறுபுறம் காங்கிரீட் பூரா உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மனுக்கு மேலே கொடுத்தாச்சு. முதலமைச்சர் தனிப்பிரிவு, கலெக்டரேட்டு, தாலுகா ஆஃபீஸ், பிடிஓ எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஸ்கூல்லேருந்தும் பிடிச்சு கொடுத்தாச்சு, கிராமத்தில் இருந்தும் பொதுவாகவும் கொடுத்துருக்கு. எந்த ஒரு மனுவுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் நேரடியாக கலாய்வு செஞ்சு எந்த இதுவும் பண்ணலை. எங்கள் ஊர் ஸ்கூல் கிட்டத்தட்ட 27 வருஷமாக நடந்துட்டு இந்த ஸ்கூலை இழுத்து போன நிலைமைக்கு போயிடுச்சு. என்ன காரணம், அரசோட அஜாக்கிறதுனாலையும் அரசு இந்த பள்ளியை கண்டுக்கிறதுனாலையும் இந்த பள்ளிக்கூட சீரமைப்பு இல்லாமல் ரொம்ப இடிஞ்சு தரமட்டமான நிலைமையில் நிற்கிது. உடனே இந்த கட்டடத்தை கட்டி தர்றதுக்கு உடனே செய்யணும். அதுக்கான நிதியை அரசு ஒதுக்கணும். நேரடியாக கலாய்வு பண்ணணுன்றதை இந்த மூலிமா மீடியா மூலியமாக நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை பெற்றோர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றிவிட்டனர். இதனால் தற்போது இப்பள்ளியில் சுமார் 30 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். எனவே சிதலமடைந்த கட்டடத்தை உடனடியாக இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இங்கே ஊராட்சி தொடக்கப்பள்ளி ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருந்தால் முன்னாடி நல்லா தான் இருந்தது. இப்போ குறிப்பிட்ட நாளில் மழை பெய்ய பெய்ய அது ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப மேலே அந்த சென்ட்ரிங் போட்டது எல்லாமே விழுந்து அமுங்குற சூழ்நிலையில் இருக்குது. பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வந்தாலுமே பயந்துட்டு குழந்தைகளை உள்ளே அனுப்ப மாட்டேன்றாங்க. இதில் கவர்மெண்ட்டில் நாங்கள் பல முறை நாங்கள் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அது அதிகாரின்ற முறையில் அவங்க எனக்கு என்னன்னு போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் பயப்படுற சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த கட்டடத்தை எங்களுக்கு புதுப்பிச்சு தர்றதுக்கு நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து கேட்டுக்கிறோம். சாத்தான்குளம் அருகே சேதமடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முத்துகிருஷ்ணாபுரத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. சுமார் 30 ஆண்டுகள் ஆன நிலையில் நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் சிதலமடைந்து சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து உள்ளே இருக்கும் கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் உள்ளது. அத்துடன் தொட்டியும் விரிசல் விட்டு அபாய நிலையில் உள்ளது.
இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் சேதமடைந்த தொட்டி இடித்து அகற்றப்படாததால் அவ்வழியாக செல்லும் மக்கள் அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் நிகழும் முன் சேதமடைந்த தொட்டியை இடித்து அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அச்சிரப்பாக்கம் அருகே மழைநீர் வடிகால் முறையாக அமைக்கப்படாமல் விபத்து ஏற்படும் நிலை உள்ளதால் அதனை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு மலைநகர் மெயின் ரோட் சாலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணி முழுமை பெறாத நிலையில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இதனால் வடிகால் மீது அமைக்கப்பட்ட கல் பகுதியில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளத்தை கட்டைகளை கொண்டு மூடியுள்ளனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலை உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மழைநீர் வடிகால் பணியை முழுமையாக முடித்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லுக்குறை பேரூராட்சி வளம் மீட்பு பூங்காவில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு நிலவுவதுடன் நீர்நிலைகளும் பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம் அருகே சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நடுவே வில்லுக்குறி பேரூராட்சியின் வளம் மீட்பு பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவிற்கு வில்லுக்குறி பேரூராட்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கொண்டு வரப்பட்டு மட்கும் குப்பை, மட்கா குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இங்கு மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக தனியார் மருத்துவமனையில் இருந்து அரசு குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு நிலவுவதுடன் நீர்நிலைகளும் பாதிக்கப்பட்டு விவசாயம் பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாம்பழத்துறை ஆறு நீர்த்தேக்கத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அருகில் உள்ள புதுக்குளத்தில் நிரம்புது. பக்கத்தில் அனந்தன்கால் போகுது. இது கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பாசனங்களுக்கு பயன்படுது. இங்கே மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. இங்கே மருத்துவ கழிவுகளை நம்ம பேரூராட்சி நிர்வாகம் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்கிறதுல பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, பொதுமக்கள் பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபராதம் எல்லாம் விதிக்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிர்வாகம் இங்கே பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு பிரித்து அதை மறுசுழற்சிக்கு அனுப்பாமல் இங்கே எரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாசன நீர் எல்லாமே கழிவு நீராட்டும் இந்த மருத்துவ கழிவுகள் எல்லாம் கலந்து அங்கே போகிறதுனால பொதுமக்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சாத்தான்குளம் அருகே செயல்படாமல் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புதுக்குளம் பகுதி மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் மூலம் 5 கிராம மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. 5 ரூபாய் நாணயம் செலுத்தி 20 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் வசதியுடன் செயல்பட்டு வந்த சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 1 மாதமாக பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சங்கரன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளத்தில் அமைச்சு தந்திருக்காங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு பெருமதி உள்ள அமைச்சு தந்து தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு தந்திருக்காங்க. அந்த தண்ணி ஒரு 15 நாளைக்கு இப்போ தண்ணி வரல. அது கேட்டாச்சுன்னு சொன்னால் தண்ணி இல்லை, மதுரையிலேருந்து ஆள் வரணும்னு சொல்லுதாங்க, அங்கேருந்து வரதாங்க 6 லட்ச ரூபா செலவு பண்ணணும்னு சொல்லுதாங்க. தண்ணி இது வரைக்கும் வரல. மக்கள் பூரா தவிக்கி காடாக தண்ணி எடுத்துக்கிட்டு அடக்கு. இந்த தண்ணி எங்களுக்கு குடிநீர் தண்ணி எங்களுக்கு தேவை. அதை நீங்கள் முயற்சி பண்ணி தாங்க. இல்லைனாச்சும் நாங்கள் ஊரை கூட்டி மீட்டிங் போடுவோம். அதுக்கு நீங்கள் தக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்து தாங்க. குன்னூரில் ராணுவத்தின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் சார்பில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. தங்கராஜ் நினைவு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் தனுஸ்ரீ தாஸ் தலைமை வகித்தார். ஜூம்பா நடனத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறுமிகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர்.
தொடர்ந்து மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்று மகளிர் தினத்தை கொண்டாடினர். அத்துடன் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான பிரத்யேக நடை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் வரை நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வாழப்பாடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற 100ஆண்டு மற்றும் பள்ளியாண்டு விழா முன்னாள் மாணவர்களுடன் களை கட்டியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பெரிய கிருஷ்ணாபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் 100ஆண்டு விழா மற்றும் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்நாள் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். அத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. அத்துடன் நடனம், பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த பள்ளி சுற்றுவட்டாரத்திலேயே ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி. 1910 இந்த பெரிய கிருஷ்ணாபுரம் தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது. இன்று 2025 முடிவுற்றது. 100 ஆண்டுகளையும் கடந்து செயல்பட்டு இருக்கிறது. இந்த பள்ளி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் பெரும் கல்வி தாக்கத்தை ஏற்படுத்தியதில் பெரும் பங்களிப்பு உண்டு இந்த பள்ளிக்கு. இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் எங்களை போன்ற தொழில் முனைவோர்கள், அரசு பணியில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் முன்னுதாரணமாக காட்டி அவர்களும் மேலும் இந்த படித்து அரசு பணிக்கு செல்லுமாய் வாழ்த்துகிறோம். நாகையில் வெள்ளரி சாகுபடியில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, தெற்கு பொய்கை நல்லூர், காமேஸ்வரம், விழுந்தமாவடி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. 4 மாத பயிரான இப்பயிர் தற்போது அறுவடை தொடங்கியுள்ளது. தற்போது வெயில் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் வெள்ளரி காய்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதனால் இங்கு விளைவிக்கப்படும் வெள்ளரி பறவை சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மன்னார்குடி, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது கிலோ ஒன்றுக்கு 50 முதல் 60 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். சாத்தான்குளம் அருகே கலங்கிய நிலையில் வரும் குடிநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஞானியார் குடியிருப்பு பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்ட நிலையில் அதன் மூலம் வரும் நீர் உப்பு நீர் கலந்துள்ளதால் குழாய்கள் மூலம் ஆற்று நீர் குடிநீராக வழங்கப்பட்டு வருகிறது. 10 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் இந்த நீர் கலங்கிய நிலையில் பயன்படுத்த முடியாத அளவிற்கு வருவதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நீரை குடிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அத்துடன் குழாய் உள்ள பகுதியை சுற்றிலும் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இங்கே வந்திருக்க ஆத்தண்ணி கலங்கி வந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாக்கடை தண்ணி சாக்கடையும் அதுவும் கலந்து தான் வந்துட்டு இருக்கு. அதை நாங்கள் பல முறை பிடிஓட்டையும் சொல்லியாச்சு, பஞ்சாயத்து நிர்வாகத்திலையும் சொல்லியாச்சு. எந்த நடவடிக்கையுமே இல்லை. அப்படி இருக்கும் போல் சின்ன பிள்ளைகள் வச்சுருக்க நாங்கள் எங்கே போவோம்? அவ்வளோ சாக்கடை தண்ணி. அப்போ அதனால் இருமல், காய்ச்சல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது 250 வீடு இருக்குது. 250 வீட்லேயும் ஒரு பைப் தான் இருக்குது. இந்த ஒரு பைப்புமே கரெக்டான இது வரல. 10 நாளைக்கு ஒருக்கா வருது, அப்புறம் 5 நாளைக்கு ஒருக்கா வருது, அப்புறம் ஒரு நாள் டு ஒரு நாள் வருது. வர்ற தண்ணியும் சுத்தமாக வர்றதில்லை. அதாவது ஒரு ஊர் இருக்குன்னா ஊரில் சுத்தமாக இருக்கணும், அந்த சுத்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? கருன்னு இருக்குது. இதை அரசாங்கம் கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்கணும். திருப்பூரில் அரசு பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட உணவுகளை தயாரித்து மாணவர்கள் அசத்தினர். திருப்பூர் மாநகர் பகுதியில் உள்ள பூலுவப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர்.
இப்பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று சுமார் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை பெற்றோரின் உதவியுடன் தயாரித்து அசத்தினர். இதில் சிறுதானிய உணவுகள், புவிசார் உணவு வகைகள், அடுப்பு எண்ணெய் இல்லா சமையல், கூழ் என 10க்கும் மேற்பட்ட குடில்கள் அமைக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை பெற்றோர்கள், மாணவர்கள் ஆர்வமுடன் சுவைத்தனர். மேலும் குழந்தைகள் கைவண்ணத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்களில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சென்னை ஆவடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு காவல் ஆணையரகம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டி திருமுல்லைவாயில் போலீஸ் கன்வென்ஷன் மையம் முதல் ஆவடி காவல் ஆணையரகம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் பரிசுகளை வழங்கினார். மகளிர் பாதுகாப்பை வலியுறுத்தியும் காவல் உதவி எண் 181 பிரபலப்படுத்தும் வகையிலும் இந்த போட்டி நடைபெற்றது. தஞ்சாவூரில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பிறர் விமர்சனத்திற்கும் கருத்திற்கும் நாம் செவி சாய்த்தால் வாழ்க்கையில் நாம் பின்தங்கி விடுவோம் என்றும், நாம் நாமாக இருந்தால் வானம் வசப்படும், நீங்கள் வானத்தில் பறக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டினார். சென்னை ஆவடியில் 3500 மாணவர்கள் ஒரே நேரத்தில் புத்தகம் வாசித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூரில் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெறுவதை ஒட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் புத்தக வாசிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்நிலையில் ஆவடி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் புத்தக திருவிழா குறித்து ராட்சத பலூன் பறக்க விடப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் நாசர், மாநகராட்சி மேயர் உதயகுமார் ஆகியோர் பறக்கவிட்டனர். மேலும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் புத்தகங்களை படித்து காண்பித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர், உதவி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வை பாலக்கோடு ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் உள்ளிட்ட குழுவினர் ஏற்படுத்தினர். நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் முன்னிறுத்தி LED தொடுதிரை வழியாக விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் உணவுப் பொருட்களில் கலப்படம் கண்டறிதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து நேரடி செயல் விளக்கமும் காணொலி காட்சிகள் வழியாகவும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினர். அப்போ நீல கலராக மாறிச்சுன்னா அந்த உப்புல அயோடின் நாலுலேருந்து என்ன பண்ணுவேன், டீ கடையில் போனோடனே டீ தூள் கொஞ்சம் கொடுப்பா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து எந்த விதமான நிறமாற்றங்களை ஒரு பிரபலத்திற்கான உடையோட அடையாளம். அது கரையாது, மேலே மெல்ட் ஆகி அடியில் போய். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரம் புராதன சின்னங்களை நுழைவு கட்டணம் இன்றி இன்று ஒரு நாள் மட்டும் இலவசமாக கண்டு கழிக்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை இன்று மாலை 6 மணி வரை கட்டணம் இன்றி இலவசமாக பார்த்து ரசிக்கலாம் எனவும், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு ஆகிய பகுதிகளில் உள்ள நுழைவு கட்டண மையம் மூடப்பட்டு இருக்கும் என்றும் மாமல்லபுரம் தொல்லியல் துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட காவல்துறை சார்பில் மகளிர் தின விழா நடைப்பயணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி நடைபெற்றது. இந்த நடைப்பயணத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
இந்த நடைப்பயணம் அரண்மனை வாசல் வழியாக சிவகங்கை பஸ் நிலையம் வந்தடைந்தது. பெண்களுக்கு கல்வி அறிவை வழங்குவது, சம வாய்ப்பினை கொடுப்பது மட்டுமே சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடைப்பயணத்தில் கல்லூரி மாணவிகள், ஆயுதப்படை பெண் காவலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.